வணக்கம், நான் மகேஸ்வரி, குழந்தை பிறப்பு ஆலோசகர். இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னா, பிரெக்னன்சியில் தவிர்க்க வேண்டிய சில தவறுகளை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். பிரெக்னன்சியில் நிறையவே டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருந்தாலும் இது ஒரு அழகான பயணம். இது உங்களோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சின்னா உங்களுக்கு நிறையவே கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? டிலே பண்ணாமல் உங்கள் டாக்டரை விசிட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் கொஞ்சம் போகட்டும் அப்புறம் போய் டாக்டரை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனால் ஃபோலிக் போன்ற ப்ரினேட்டல் விட்டமின்ஸ்லாம் நீங்கள் ரொம்பவே இயர்லியாக எடுத்துக்கிறது தான் நல்லது. செகண்ட் ஒன், உங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் எந்த மெடிசனுமே எடுத்துக்காதீங்க. நார்மலான கோல்டு, ஹெட்டேக் இல்லை ஃபீவர் அந்த மாதிரியான விஷயங்கள் சின்ன காம்ப்ளிகேஷன் தான் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கூட உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கிறது தான் ப்ரெக்னன்சியில் ரொம்பவே நல்லது. தேர்ட் ஒன், ஒரே பொசிஷனில் ரொம்ப நேரம் நிற்கவோ உட்காரவோ வேண்டாம். சப்போஸ் நீங்கள் ஒர்க்கிங் மாமா இருக்கீங்க, ரொம்ப நேரம் உட்கார வேண்டி இருக்குது அப்படின்னா 20 minutes ஒன்ஸாவது எழுந்து சின்ன வாக் பண்ணுறது, சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறது போன்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ரொம்ப நேரம் நிற்க வேண்டி இருக்குது அப்படின்னா உங்கள் பொசிஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. கால் ரொம்ப சேர்த்து இல்லாமல் கொஞ்சம் அகட்டி வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் ஷோல்டர், முதுகு எல்லாம் போஸ்டர் கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் கொஞ்சம் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஒன், வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரியான பொருட்கள் லிஃப்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு எவ்வளோ வெயிட் லிஃப்ட் பண்ணுறது சேஃப் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்குமே டிஃபர் ஆகும். ஸோ வெயிட் லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னும் போது மற்றவங்களோட ஹெல்ப்பை எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு லைட்டாக இருக்கிற மாதிரியான வெயிட்டை மட்டும் லிஃப்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுவுமே ஸ்ட்ரெயிட்டாக பெண்ட் பண்ணி அப்படியே லிஃப்ட் பண்ணாமல் உங்கள் க்னீஸை பெண்ட் பண்ணி உட்கார்ந்த மாதிரியான பொசிஷனில் உங்கள் பேக்கும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு லிஃப்ட் பண்ணுறது தான் சேஃப். ஃபிஃப்த் ஒன், ரொம்ப சூடான தண்ணியில் குளிக்க வேண்டாம். ஹாட் டப்பில் ரொம்ப நேரம் இருக்கிறது இதெல்லாம் உங்களோட ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், பிளட் ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணலாம், நம்மளோட பாடி டெம்பரேச்சரை ரொம்பவே அதிகமாக்கலாம். அதனால 38 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே ஹீட்டாக இருக்கிற தண்ணியில் குளிக்காதீங்க. சிக்ஸ்த் ஒன், உங்கள் ப்ரெக்னன்சியில் எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லைன்னா கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ண மறக்காதீங்க. இது உங்களுக்கும் உங்கள் பேபியோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். உங்கள் டாக்டரோட கன்சல்டேஷனோட வாக்கிங், மாடரேட்டான எக்ஸசைஸ், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இதெல்லாம் ரெகுலராக பண்ணிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. செவன்த் ஒன், வீட்டில் பெட்ஸ் இருக்காங்க, நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு வீட்டில் மற்றவங்களை டேக் கேர் பண்ணிக்க சொல்லுங்கள். ஏன்னா இதனால் சில இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுறதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. எய்த் ஒன், ப்ரெக்னன்சியில் ஹை ஹீல்ஸ் வியர் பண்ணுறது சேஃப் ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வெயிட் கெயின் இருக்கும், உங்கள் பாடியில் நிறைய சேஞ்சஸ் இருக்கிறதுனால பேலன்ஸ் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். உங்கள் பாடியில் ரிலாக்ஸின் அப்படின்ற ஹார்மோன் செக்ரேட் ஆகிட்டு இருக்கும். இது உங்கள் மசில்ஸையும் ஜாயின்ஸையுமே ரிலாக்ஸ் பண்ணுது. இது உங்கள் பாடியை லேபருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஃப்ராக்சர்ஸ் ஏற்படுறதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகம். நைன்த் ஒன், கருவில் இருக்கும்போதே உங்கள் பேபியோட கனெக்ட் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா குழந்தை வளர்ப்பு அப்படின்றது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறது இல்லை, குழந்தை கருவில் இருக்கும்போதே ஆரம்பிக்குது. உங்கள் பேபியோட பிரெயின் இப்போவும் டெவலப் ஆகிட்டு இருக்கு. உங்கள் பேபியால் உங்கள் வாய்ஸை கேட்கவும் முடியும், உங்கள் மூமெண்ட்ஸை ஃபீல் பண்ணவும் முடியும். ஸோ உங்கள் பேபியோட அதிகமாக பேசுங்க, உங்களோட ஃபீலிங்ஸை, எமோஷன்ஸை அவங்களோட ஷேர் பண்ணுங்க, பெல்லி மசாஜ் கொடுங்க. இது பேபியோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 10th ஒன், ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை மென்டல் ஹெல்த்துக்குமே கொடுங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறது நல்லது. ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்கன்னாலும் அதுலேருந்து முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வெளியே வந்துடுறதுக்கு பாருங்கள். ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துகிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்கள் குழந்தை எதுக்குன்னே தெரியாமல் அந்த எமோஷன்ஸை ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் குழந்தையோட வளர்ச்சியுமே பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரெக்னன்சி, லேபர், பிரஸ்ட் ஃபீடிங் பற்றின சரியான நாலேஜை கெயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது உங்கள் லைஃபோட முக்கியமான தருணம். இதை ஹாப்பியாக, கான்ஃபிடென்ட்டாக கொண்டு போக இந்த நாலேஜ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹேவ் எ சேஃப் அண்ட் ஹெல்த்தி ப்ரெக்னன்சி. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.